இருக்கிற ப்ரெஸ் மீடியா பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். திரௌபதி ருத்ரதண்டம் இந்த படங்களை தொடர்ந்து இப்போது நான் பண்ணியிருக்கிற இந்த படம் சத்தமின்றி முத்தம் தான். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்க வாய்ப்பு தந்த டைரக்டர் ராஜேஷ் சாருக்கும், கார்த்திகேயன் சார் ப்ரொடியூசர் அவர்களுக்கும், ஆனந்த் சார் அவர்களுக்கும், இபி அவர்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் இங்கே நான் மனநிறைவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆனந்த் சார் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லை, அப்படி தான் இந்த கான்டாக்டில் எனக்கு கிடைச்சது. ஸோ சாங் நீங்கள் கேட்டிருப்பீங்க, 2 சாங் பார்த்தீங்க, ட்ரைலர் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். எனக்கு இது வரைக்கும் பண்ண படங்கள்லேயும் இது ஒரு என்டர்லி டிஃப்ரெண்ட் மூவி. இது ஒரு ரா ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் ஒரு த்ரில்லர் அந்த ஜானரில் வரும்போது எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ அதில் என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். 2 சாங் பார்த்தீங்க, அதில் ஒன்று ஆண்ட்ரியா பாடியிருக்காங்க, அந்த செம்பரம்பாக்கம் மீதி நல்ல வரவேற்பை கொடுத்துருக்கீங்க. தென் இந்த மெலடி சாங் அது மானசியன் ஜித்தன்ராஜ் பாடியிருக்காங்க. ஸோ இந்த சாங்கும் நல்லா வந்திருக்கு. முக்கியமாக இந்த இன்னொரு சாங் இந்த படத்தில் இருக்குது, அதை நான் வந்து ரிவீல் பண்ணலை, அது படத்தோட கிளைமேக்ஸில் இருக்குது. ஸோ படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. படம் வந்து ஆரம்பத்திலேருந்து ஒரு வேகத்தில் போயிட்டு இருக்கும்போது எண்டில் அந்த ரொமான்ஸோட ஒரு எண்டு இருக்கும். அது கண்டிப்பாக வந்து த்ரில்லிருந்து உங்கள் கண்ணை கலங்க வைக்கிற ஒரு போர்ஷன் இருக்குது. ஸோ அதில் எனக்கு மியூசிக்கில் ரொம்ப சேலஞ்சாக இருந்தது. நிறைய ஒரு கிராஃப் இருந்தது, ஒரு சஸ்பென்ஸ், த்ரில்லர், லவ், திரும்ப அப்படி மாறி 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 இந்த கிராஃப் இருந்தது. ஸோ அதில் என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ படம் பண்ண ஆர்டிஸ்ட் நம்ம ஸ்ரீகாந்த் சாராலையும் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல சில பர்சனல் காரணங்களால். ஸோ இப்போ பிரியங்கா வந்திருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் கேரக்டர் நிகாரிக்கா அவங்க பண்ணியிருக்காங்க. யுவராஜ் அவருடைய கேமரா சூப்பராக இருந்தது. தினேஷ் மாஸ்டர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டன் மாஸ்டர் அவங்களும் வண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, அந்தளவுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோல் டீமுக்கு, என்னோடய டீமுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கங்க்ராட் சொல்லிக்கிறேன். ஸோ சத்தமின்றி முதல் தவிர வெற்றி பெற இருக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. நல்ல பாடல்கள் இருக்குது, ட்ரைலர் இருக்குது. இதை நீங்கள் இந்த அளவுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்றது. ஸோ நான் தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். யுவராஜ் இந்த படத்தோட டிஓபி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை ஒர்க் பண்ணதுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஸ்ரீகாந்த் சார் வந்து இதில் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. ஏன்னா ஆல்ரெடி தீங்கிரைன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருந்தேன். அது மூலயமா எனக்கு ஸ்ரீகாந்த் சார் இன்ட்ரோ ஆனார். ஸோ அது மூலயமா தான் இந்த படம் கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு ஸ்ரீகாந்த் சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் ராஜேஷ் சார், அவர் எப்படி சொல்கிறதுன்னா பயங்கர டேலண்டட் பர்சன், ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன். ஏன்னா நம்ம டே அண்ட் நைட் அந்த படத்தை வந்து ஒர்க் பண்ணி முடித்தோம். ஸோ நல்லா ஒர்க் பண்ணோம். அண்ட் ஒன் மோர் திங் வந்து எல்லாருக்கும், டீம் எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் ஜேபி சார் வந்து நல்லா பயங்கரமாக ப்ரொமோஷனுக்கான விஷயங்கள், லொக்கேஷன் கிடைக்க பர்மிஷனுக்கான விஷயங்கள் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணோம். அண்ட் மோரோவர் வந்து சாங் வந்து 2 சாங்குமே வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஹாலில் எடுத்த சாங். ஸோ அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஒரு சாங்கை வந்து ஒரு ஹால்குள்ளே பண்ணும்போது பிளாக் சாங்குங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதில் வந்து தினேஷ் மாஸ்டர் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தார். அண்ட் மோரோவர் வந்து ஜுபின் சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மியூசிக் பண்ணனால அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவுட்புட்டு படமாகவும் நல்லா வந்திருக்கு. அந்த பிரியங்கா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க, ஸ்ரீகாந்த் சார் நல்லா நடிச்சிருக்காங்க, நிகாரிகா, எல்லாருக்குமே நல்லா வந்திருக்கு படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாರಿಗೂ வணக்கம். இந்த சத்திரமின்றி முத்தந்தா படம் ஆக்சுவலி எனக்கு வந்தது சடன் கால். லைக் நேற்று வந்த கால், நான் நெக்ஸ்ட் டே சென்னையில் இருக்கேன். அந்த மாதிரியே ಶುರು ஆச்சு என் கெரியர் இந்த படத்து விஷயத்தில். ஸோ நான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறது ஸ்ரீகாந்த் சார் சைடிருந்தானே எனக்கு கால் வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் டீமில் பேட்டி பண்ணும்போது ராஜன் சார் எனக்கு ஒரு ஃபியூ கொஷன்ஸ் கேட்டார். பிரியங்கா இந்த மாதிரி இருக்கே சீன்ஸோ சிச்சுவேஷன்ஸோ படம் பூரா நீங்களே இருக்கே, உங்கள் சரௌண்டிங்களில் நடக்கிறதே ஒரு கதை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கே, உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகிறதுக்கு என்ன தேவை இருக்குது, அதெல்லாம் இந்த படத்தில் இருக்கே அப்படி சொல்லும்போது நான் ஒரே செகண்ட் திங்கே பண்ணாமல் எஸ் சார் ஷோர், படத்துக்கு கதைக்கு என்ன தேவை அது நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படி சொன்னேன். ஸோ அவர் அந்த கதையை சொல்லும்போது என்ன சொன்னாரோ அதே நான் படம் பார்க்கும்போது இருந்துச்சு, இன்னும் அதுக்கு ஜாஸ்தியே இருந்துச்சு. ஸோ நல்லா பண்ணியிருக்கேன் சார், தேங்க்யூ. ஸோ இந்த நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன்.
ஸோ இந்த படம் ஆடியன்ஸுக்கு ரீச் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. ஸோ March 1st படம் ரிலீஸ் ஆகும். உங்கள் லவ் சப்போர்ட் எப்போவுமே எங்கள் டீம் மேலே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.